இப்போ ரீசெண்டா நீட்ல வந்து இவ்ளோ செக்கிங் இருக்கு, இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட் எழுத போறாங்க அப்படின்னா அவங்க போய் எழுதுறதுக்கு முன்னாடியே நிறைய அவங்களுக்கு வந்து மென்டல் பிரஷர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து இன்ஸ்டிடியூஷன், அதாவது அவங்க 12th படிக்கிற இன்ஸ்டிடியூஷன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 12th வந்துட்டாங்க, அவங்க ஏ குரூப் அதாவது பயாலஜி குரூப் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா நீட் அட்டன் பண்றதுக்கு தான் பேரண்ட் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல பர்டிகுலரா கொண்டு போய் சேர்க்கறாங்க. இதர் கவர்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் வந்து நீட் அட்டன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அந்த அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடியே இல்ல 1 இயருக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டூடெண்ட்டை மென்டலி இவங்க ப்ரிப்பேர் பண்றது இல்ல, இவங்க கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தான் படிக்க ப்ராக்டிஸ் பண்றாங்களே தவிர அந்த எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லி தர்றது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு இவங்க தனியா கிளாஸஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. வருஷம் நீங்க அந்த எக்ஸாம் நடத்துற வெப்சைட்ல போய் பாத்தீங்க, NIT வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாமே டீடைல்டா கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன கொண்டு வரணும், என்ன கொண்டு வரக்கூடாது, எப்படி உங்களுடைய ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ல எந்த ஸ்கூல்ல அவங்க படிக்கிறாங்களோ அவங்க அதை வந்து அவங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றது இல்ல. சோ அது பேரண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறேன். சோ இதனால ஸ்டூடெண்ட் அங்க போய் பாதிக்கப்படுறாங்க. எக்ஸாக்ட்லி அங்க போன உடனே எல்லாருக்குமே எக்ஸாம்னா எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குதான் செய்யலையா. இன்னும் சொல்ல போனா 17 வயசு குழந்தை அவங்க வந்து அவ்வளவு பெரிய கிரௌட்ல இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு எக்ஸாம்ல காம்படேட் பண்றாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த நர்வஸ்னஸ் தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் அதுக்கு முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும். சோ அது வந்து உடனே 10 நாள் 5 நாள் கிடையாது. இவங்க 12th ஸ்டாண்டர்ட் உள்ள வரும்பொழுதே அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அதை இன்ஸ்டிடியூஷன் பண்ணலன்றது என்னுடைய கருத்து. ஓகேங்க சார்.